வரவேற்பில் இது ஒரு மாதிரி. ஏன் இவ்வளவு நேரம்? காலையிலே புறப்பட்டு விட்டதாக தேடி வந்ததே. வழியிலே ஒரு அதிசயம் கண்டோம். புள்ளிமான் ஒன்று புலியோடு விளையாடி கொண்டிருந்தது. கடிக்கின வேண்டிய புலியோ காதல் கீதம் பாடிக்கொண்டிருந்தது. தம்பிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என்று விட்டான். அப்படியா? நம் காட்டில் இது சர்வ சாதாரணம். ஆமா ஆமா, மனிதர்கள் கூட அப்படித்தான். அண்ணி அந்த புலியை பார்த்ததும் ஓடி போய் ஒளிந்து கொண்டு விட்டார்கள். அவள் பூனையை கண்டாலே 4 நாளைக்கு சாப்பிட மாட்டாள். புலியை கண்டபின் நிற்பது எது? அது இருக்கட்டும். தனஞ்சயனுக்கு புள்ளிமானை கண்டதுவே புத்தி குழம்பு விட்டதே. இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? இருக்காதா? ஆரம்பத்தில் நான் உன்னை கண்டபோது கூட போதும், பேசாமல் இருங்கள். ஊர்மிளா, நாட்டியத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய். இதோ செய்கிறேன் மாமா. பாருங்க. அதிசயம், அற்புதம், அமோகம், அமக்கலாம். என்னடா ஆச்சரியம்? நீங்க மாலை மரியாதையோட இவங்களை தேடிட்டு அங்க போய் சொன்னீங்களா? நான் அங்க போய் பாக்குறேன், அங்க காணோம். எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அதிசயம் இல்ல? இது என்ன அதிசயமா? அது கொண்டடா மாலைய. சொன்னதை செய்யாம இங்கே போட்டுடலாமா? இல்ல, வேற எங்கேயாவது கொண்டு போய் போடு. ஆளை பாரு. இந்தா, இது நீயே வச்சுக்கோ. மாலை மரியாதை எனக்கு. என்னடா சிரிப்பு? இது சிரிப்பாது? பார்த்த விழி பார்த்தபடி வார்த்த சிலையாக நிற்கும் பாவையே, வைத்த கண்ணை பேர்த்தெடுக்க முடியாமல் நிற்கிறாயே, நின்றபடியே தூங்குகிறாயோ? அந்தி முதல் காலை வரை அரைக்கணமும் இமைக்காது வந்தால் வரவேற்பது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். வந்தீர்கள், கண்டேன். நான் எண்ணியபடி எதுவும் இல்லை, மனதிலே மகிழ்வும் இல்லை. ஏன்? எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி கண்மணியை தேடி வருவார் கண்ணாளர் என்று
கதைகளிலே படித்திருக்கிறேன். நீங்கள் வந்ததை பார்த்தால் எண்ணியதாகவும் தெரியவில்லை, ஏங்கியதாகவும் புரியவில்லை. அட பைத்தியமே, நேற்று முதல் உன்னை பார்க்க போகும் மகிழ்ச்சியில் நிலை கொள்ளாமல் அல்லவோ இருந்தேன். நேற்று முதல் தானே? முந்தானால்? முந்தானால் உன் கனிவாய் இதழழகை நினைவாக்கி நினைவாக்கி காலை முதல் மாலை வரை கற்பனையில் வாழ்ந்திருந்தேன். மாலை வரை தானே? இரவில்? கனவிலே நீ வந்தாய். நான் தானே வந்தேன், நீங்கள் கூப்பிடவில்லையே. ஊர்மிளா, யாரையும் விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். யாரையும் விடவா? அப்படியானால் வேறு பல பெண்களையும் நேசிக்கிறீர்களோ? சந்தேகம் பெண்களுக்கு தாய் வீட்டு சொத்து. நீ மட்டும் அதற்கு தப்ப முடியுமா? ஊர்மிளா, அரண்மனை நிலாமுற்றத்தில் அமர்ந்திருப்பேன். நாரை கூட்டம் படையெடுத்து செல்லும். ஒன்றை அழைப்பேன். நாராய் நாராய் செங்கால் நாராய், பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளப்பூர்வாய் செங்கால் நாராய். போகும் வழியில் என் காதலியை கண்டால் ஒரு வண்டி நிறைய புஷ்பங்கள் தருகிறேன், கொண்டு போய் அவள் கூந்தலில் சொருகு என்பேன். என் தலை என்ன யானை தலையா? யானை தலையிலே அலைகடலை அச்சேற்றி வைத்திருக்கும் கூந்தல் ஏது? குஞ்சி வரும் மனம் ஏது? காதலரை கூட்டி வரும் மயக்கம் ஏது? ஐயா கவிஞரே, கற்பனா உலகத்தில் பறந்தது போதும், கொஞ்சம் பூமிக்கு வாருங்கள். வர முடியவில்லையே கண்ணே, வர முடியவில்லையே. பூமியில் நடந்து கொண்டிருந்த என்னை உன் உருவம் அந்த லோகத்திற்கே அழைத்துக் கொண்டு போய்விட்டது. ஐயோ, பத்திரமா இறங்கி விடுங்கள். எப்படி இறங்குவேன்? கைப்பிடியாக பிடித்து கீழே கொண்டு வா, இல்லையே தொப்பென்று விழுந்து விடுவேன். ஊர்மிளா, ஊர்மிளா. குழலோசை கேட்டு மனிதர்கள் மெய்மறந்து நின்றதாக கேட்டிருக்கிறோம். ஆனால் அருகனின் புல்லாங்குழல் ஓசை ஆடு மாடுகளை கூட மெய்மறக்க வைத்து விடுகிறது. ஆம், சுவையான குழல் ஓசை தூரத்தில் கேட்டாலும் அவர்தான் வருகிறார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது. தேன்மொழி, இந்த ஓசையும் மந்தமாரதமும் நீலவானத்தின் நிலவும் கோலம் குழிக்கும் தாரகைகளும் நம்மை ஒரு இன்ப உலகத்திற்கு அழைத்து